Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 20. பொன்னனும் சிவனடியாரும். சிவனடியாரை பார்த்த பொன்னன் ஏன் அவ்வளவு ஆச்சரியமடைந்தான் என்று சொல்ல வேண்டியதில்லை. குதிரையிலிருந்து இறங்கி அந்த சிற்ப வீட்டுக்குள் நுழைந்தவர் ஒருவராயும் வெளியில் வந்தவர் இன்னொருவராயும் இருந்ததுதான் காரணம். இரண்டு பேரும் ஒருவர் தானே, வெவ்வேறு மனிதர்களா? இந்த ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் பொன்னன் முகத்தில் வெளிப்படுத்திய போதிலும் வார்த்தைகளினால் வெளியிடவில்லை. வெளியிடுவதற்கு அவனுக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவனை பார்த்தவுடனே சிவனடியார், பொன்னா, எவ்வளோ சரியான சமயத்தில் வந்தாய். இப்போதுதான் உன்னை நினைத்துக் கொண்டிருந்தேன். உறையூருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தேன். இன்னும் சற்று நேரம் கழித்து வந்திருந்தாயால் நீ பார்த்திருக்க மாட்டாய் என்று பரபரப்புடன் பேசிக்கொண்டே போனார். திண்ணையில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டதும், பொன்னா, சீக்கிரம் உன் சமாச்சாரத்தை சொல்லு. ரொம்ப முக்கியமான காரியம் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி பிறகு சொல்கிறேன். மகாராணியை பற்றி ஏதாவது தகவல்கள் தெரிந்ததா என்று கேட்டான். பொன்னன், தெரிந்தது சுவாமி என்றான். பிறகு தான் கொல்லிமலை அடிவாரத்துக்கு போனது, அருவி பிடித்து கொண்டு மேலேறியது, அங்கே ஒற்றைக்கை மனிதனும் குள்ளனும் வந்ததைக் கண்டு மறைந்திருந்தது, அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்த்து 3 நாள் காத்திருந்து விட்டு திரும்பியது ஆகிய விவரங்களை சொன்னான். காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்ரமனை காப்பாற்றியது முதலியவற்றை சொல்லவில்லை. சிவனடியாரை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு பிறகு சொல்லலாம் என்று இருந்தான். ஒற்றைக்கை மனிதனுடைய தோற்றத்தை பற்றி விவரமாக சொல்லும்படி சிவனடியார் கேட்க, பொன்னன் அவ்விதமே அவனுடைய பயங்கர தோற்றத்தை வர்ணித்து விட்டு, சாமி, அந்த மனிதர் யாரு, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். பொன்னா, பார்த்திப மகாராஜாவின் பத்னி அந்த கொல்லிமலையிலே தான் எங்கேயோ இருக்கிறாள், சந்தேகமில்லை. இதுவரையில் எனக்கு அர்த்தமாகாத விஷயங்கள் பல இப்போது அர்த்தமாகின்றன. அந்த மனிதன் யார் என்று கேட்கிறாய்? மகா புருஷர்களும் பக்த சிரோன்மணிகளும் தோன்றி இந்த புண்ணிய நாட்டில் நரபலி என்னும் பயங்கர வழக்கத்தை பரப்பி வரும் மகா கபால பைரவன் தான் அவன். நானும் எவ்வளவோ முயற்சி செய்து வருகிறேன் அவனை நேருக்கு நேர் காண வேண்டும் என்று. இன்று வரையில் முடியவில்லை. அவனை பற்றி இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. புறா, ஏன் என் கண்ணில் அகப்படாமல் அவன் தப்பித் திரிகிறான் என்பதை ஒருவாறு ஊகிக்கிறேன். எல்லா உண்மையையும் சீக்கிரத்தில் நாம் 2 பேருமாக கண்டுபிடிக்கப் போகிறோம். பொன்னா, அதற்கு முன்னால் நமக்கு இன்னும் முக்கியமான காரியம் ஏற்பட்டிருக்கிறது. உனக்கு இப்போது ரொம்பவும் ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் ஒன்றை சொல்லப் போகிறேன். சோழ நாட்டு இளவரசர் திரும்ப வந்திருக்கிறார் என்று சொல்லி சிவனடியார் பொன்னனுடைய முகத்தை உற்று பார்த்தார். அவனுடைய முகத்தில் சிறிது வியப்புக்குறி காணப்பட்டதை தவிர குதூகலமும் மகிழ்ச்சியும் தோன்றாதது கண்டு சிவனடியார், என்ன பொன்னா, உனக்கு நான் சொல்வது நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். பொன்னன் இன்னும் சிறிது ஜாக்கிரதையுடன், தங்களுடைய வார்த்தையில் எனக்கு அவநம்பிக்கை ஏற்படுமா சுவாமி? ஆனால் இவ்வளோ அபாயத்துக்கு துணிந்து இளவரசர் ஏன் வந்தார் என்றது கவலையாக இருக்கிறது என்றான். உண்மைதான் பொன்னா, இளவரசருக்கு ஏதோ அபாயம் நேர்ந்து விட்டது. உறையூருக்கு போகும் பாதையில் தான் ஏதோ நேர்ந்திருக்கிறது. நாம் உடனே கிளம்பி போய் பார்க்க வேண்டும். அருள்மொழி தேவியை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இளவரசரை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். பொன்னன் இப்போது உண்மையாகவே பேராச்சரியம் அடைந்தவராய், சுவாமி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? இளவரசர் நீங்கள் பார்த்தீர்களா? எங்கே பார்த்தீர்கள்? அவருக்கு வழியில் ஆபத்து என்று என்ன முகாந்திரத்தை கொண்டு சொல்கிறீர்கள் என்று கேட்டான். பொன்னா, என்ன உன்னிடம் இந்த மாறுதல்? நான் சொல்வதில் சந்தேகப்பட்டு முகாந்திரம் கேட்கக்கூட ஆரம்பித்து விட்டாய். நல்லது, சொல்கிறேன் கேள். இளவரசரை நானே பார்த்தேன், பேசினேன். நான் தான் உறையூருக்கும் அனுப்பினேன். எதற்காக சுவாமி? எதற்காகவா? ஜன்ம தேசத்தை பார்த்து விட்டு வரட்டும் என்று தான். பொன்னா, ஒருவனுடைய தன்னுடைய பிறந்த நாட்டில் அன்பு எப்போது பூர்ணமாகும் என்று உனக்கு தெரியுமா? கொஞ்ச காலமாவது அயல் தேசத்தில் இருந்து விட்டு திரும்பி வரும்போதுதான். 2-3 வருஷம் அயல் நாட்டில் இருந்து விட்டு ஒருவன் திரும்பி தன் தாய் நாட்டுக்கு வரும்போது பாலைவன பிரதேசமாக இருந்தாலும் அது சொர்க்க பூமியாக தோன்றும். வளம் கொழிக்கும் சோழ நாட்டை பற்றி கேட்க வேண்டுமா? உங்கள் இளவரசருக்கு திரும்பவும் இந்த நாட்டை விட்டு போகவே மனம் வராதபடி செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். பார்த்திப மகாராஜாவுக்கு போர்க்களத்தில் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு. ஆனால் வழியில் இப்படி விபத்து ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஐயோ பகவானே, நாளை அருள்மொழி ராணி கேட்டால் நான் என்ன செய்வேன்? சுவாமி, இளவரசி என்ன ஆபத்து நேரிட்டது? அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று பொன்னன் கேட்டார். இன்றைக்கு ரொம்ப கேள்விகள் கேட்கிறாய் பொன்னா. என்ன ஆபத்து நேர்ந்தது எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ நேர்ந்து மட்டும் இருக்கிறது. அதோ அந்த குதிரைக்கு பகவான் பேசும் சக்தியை மட்டும் அளித்திருந்தால் அது சொல்லும். ஆமாம், இந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டு தான் உங்கள் இளவரசர் கிளம்பினார். இதே இடத்தில் இருந்து தான் புறப்பட்டார். ஆனால் 2 நாளைக்கு பிறகு குதிரை மட்டும் தனியாக திரும்பி வந்திருக்கிறது. இளவரசருக்கு எங்கே என்ன நேர்ந்தது என்பதை நாம் இப்பொழுது உடனே போய் கண்டுபிடிக்க வேண்டும். நீயும் என்னோட வருகிறாயோ அப்பனா? உனக்கு குதிரையால் தெரியுமா என்று சிவனடியார் கேட்டார். தெரியும் சாமி, ஆனால் நான் தங்களுடன் வருவதற்கு முன்னால் தங்களிடம் இன்னும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான். போனேன். என்ன என்று சிவனடியார் தம் காதுகளை நம்பாதவர் போல கேட்டான். ஆமாம், இன்னும் சில விவரங்கள் தெரிய வேண்டும். முக்கியமாக தாங்கள் யார் என்று சொல்ல வேண்டும் என்றான். சிவனடியாரின் முகத்தில் புன்னகை அரும்பியது. ஓஹோ, அப்படியா என்றான். சற்று முன்னால்
சாலையிலிருந்து தாங்கள் குதிரை மீது வந்ததை நான் பார்த்தேன். அப்போது வேறு உருவம் கொண்டிருந்தீர்கள். இந்த வீட்டுக்குள்ளே போய் வெளிவரும்போது வேறு ரூபத்தில் வந்தீர்கள். ஆனால் இந்த இரண்டு உருவங்களும் தங்களுடைய சேர்ந்த சொந்த உருவம் அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த சந்தேகம் சுவாமி எனக்கு வெகு நாளாகவே உண்டு. ஆனால் இப்போது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது. உண்மையில் தாங்கள் யார் என்று சொன்னால் என்ன சுவாமி? மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். தாங்கள் அறிந்து கொள்ள விரும்பக்கூடிய விஷயம் எனக்கு தெரியும். அதை சொல்லுவேன். இல்லாவிட்டால் என் வழியை நான் போவேன். சிவனடியார் சற்று யோசித்தார். பொன்னனுடைய முகத்தில் உள்ள உறுதிக்குறியை கவனித்தார். பொன்னா, அவசியம் நீ தெரிந்து கொண்டுதான் நான் தீர வேண்டுமா? ஆமாம் சுவாமி. அப்படியானால் சொல்கிறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். வேறு யாரிடம் சொல்லக்கூடாது. பரம ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்றார். அப்படியே செய்கிறேன் சுவாமி. போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்த பார்த்திவ மகாராஜாவின் ஆணையாக சொல்வாயா? பார்த்திவ மகாராஜாவின் ஆணையை சொல்கிறேன் சுவாமி. அப்படியானால் இதோ பார் என்று சிவனடியார் அன்று போர்க்களத்தில் பார்த்திபன் முன்னால் செய்தது போல தம்முடைய ஜடா மகுடத்தையும் மீசை தாடிகளையும் நீக்கினார். பொன்னன், பிரபா, தாங்கள் தானா என்று சொல்லி அவர் முன்னால் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான். இதற்கு முன்னால் வள்ளி உனக்கு சொல்லவில்லையா பொன்னா என்று சிவனடியார் மீண்டும் ஜடாமகுடம் முகலையவற்றை தரித்துக் கொண்டு கேட்க, வள்ளி பெரிய கள்ளி ஆயிற்றே. நிஜத்துக்கு மாறான விஷயத்தை சொன்னால் தங்களைத்தான் அவள் சொல்கிறாள் என்று சந்தேகித்து கேட்டேன். இல்லை, தாங்கள் பார்த்திப மகாராஜா என்று ஒரு பெரிய பொய் புழுகினாள். அவளை லேசில் விடுகிறேன பாருங்கள். எனக்கு இப்போது ஒரு பெரிய ரகசியம் தெரியும். அதை அவளுக்கு சொல்வேனா என்றான். பிறகு பொன்னன் காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கி இளவரசரை காப்பாற்றிய முதல் அவரை குந்தவி தேவி தன் பல்லக்கில் ஏற்றி அழைத்து சென்றது வரையில் உள்ள எல்லா விவரங்களையும் சவிஸ்தாரமாய் சொன்னான். இதற்கு முன்னாலெல்லாம் எதற்கும் ஆச்சரியம் அடையாதவராக இருந்த சிவனடியார் இப்போது அளவிட முடியாத வியப்புடன் பொன்னன் கூறிய விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, பொன்னா, உங்கள் இளவரசரை பற்றிய கவலை தீர்ந்தது. விக்ரமன் பத்திரமாயிருப்பான். நாம் அருள்மொழி ராணியைத்தான் தேடி விடுதலை செய்ய வேண்டும் என்றார். அத்தியாயம் 21. வசந்தத்தீவில். ஒரு வார காலமாக விக்ரமன் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கும் சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்குமாக மாறிக்கொண்டிருந்தான். நாலாபுரமும் பயங்கரமாக தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. பார்த்திப மகாராஜா விக்ரமனுடைய கையை பிடித்து கொண்டு, குழந்தாய், உன்னுடைய ஜன்ம தேசத்துக்காக நீ இந்த தீயில் இறங்குவாயா என்று கேட்கிறார். அருகில் அருள்மொழி ராணி கண்ணீரும் கம்பலையுமாக நிற்கிறாள். இறங்குவேனப்பா என்று விக்ரமன் துணிந்து விலகி சொல்கிறான். தந்தையின் கைப்பிடி தளர்கிறது. விக்ரமன் நெருப்பில் இறங்கி செல்கிறான். உடம்பெல்லாம் கொதிக்கிறது, சுடுகிறது, வேகிறது, எரிகிறது. ஆனால் உணர்வு மட்டும் அப்படியே இருக்கிறது. ஐயோ, இப்படி எத்தனை காலம் இருந்து கொண்டிருப்பது? ஏன் உயிர் போக மாட்டேன் என்கிறது? ஏன் உடம்பு அப்படியே இருக்கிறது என்று எண்ணி விக்ரமன் துடிதுடிக்கிறான். திடீரென்று ஒரு குளிர்ந்த கை அவனுடைய எரியும் கரத்தை பற்றுகிறது. இன்னொரு குளிர்ந்த கை அவனுடைய கொதிக்கும் மார்பை தொடுகிறது. எரிகிற அந்த தீயின் நடுவில் செந்தாமரையொத்த குளிர்ந்த முகம் ஒன்று தோன்றி அவனை கருணையுடன் நோக்குகிறது. சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் அத்தீயிலிருந்து வெளியே வருகிறான். தன்னை அவ்விதம் கையை பிடித்து அழைத்து வந்த தெய்வ பெண்ணுக்கு நன்றி செலுத்த அவன் விரும்புகிறான். ஆனால் அத்தெய்வ பெண்ணை காணவில்லை. விக்ரமன் புலிக்கொடி பறக்கும் பெரிய போர்க்கப்பலில் பிரயாணம் செய்கிறான். கப்பலின் நூற்றுக்கணக்கான சோழ நாட்டு வீரர்கள் அங்குமிங்கும் உலாவுகிறார்கள். கப்பல் துறைமுகத்தை விட்டு கிளம்பிய போது பார்த்திப மகாராஜாவும் அருள்மொழி ராணியும் விக்ரமனை ஆசீர்வதி, வெற்றி வீரனாய் திரும்பி வா என்று வாழ்த்தி அனுப்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிறது. திடீரென்று பெரும் புயலும் மழையும் அடிக்கின்றன. கப்பல் கவிழ்கின்றது. விக்ரமன் கடல் அலைகளுடன் தன்னந்தனியாக போராடுகிறான். உடம்பு ஜில்லிட்டு போய்விட்டது. கைகால்கள் மரத்து விட்டன. இனி தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று தோன்றிய சமயத்தில் இந்திரஜாலத்தை போல் ஒரு படகு எதிரே காணப்படுகிறது. படகில் பூர்ண சந்திரனை ஒத்த முகமுடைய பெண் ஒருத்தி இருக்கிறாள். எங்கேயோ எப்போதோ எந்த ஜென்மத்திலோ பார்த்த முகம்தான் அது. அந்த பெண் அவனுடைய கை கொடுத்து தூக்கி படகில் விடுகிறாள். அவள் முகமெல்லாம் நனைந்திருக்கிறது. அலைத்தொழிகள் தெரித்தனாலாவோ கண்ணீர் பெருகியதனாலாவோ தெரியவில்லை. அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விக்ரமன் ஆசைப்படுகிறான். பேச முயற்சி செய்கிறான். ஆனால் பேச்சு வரவில்லை. தொண்டையை அடைத்துக் கொள்கிறது. விக்ரமன் ஒரு கொடிய பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். வெயிலின் கொடுமை பொறுக்க முடியவில்லை. கால் ஒட்டிக் கொள்கிறது. உடம்பெல்லாம் பற்றி எறிகிறது. வறண்டு விட்டது. சொல்ல முடியாத தாகம்
கண்ணு கெட்டிய தூரம் மரம், செடி, கொடி, நிழல் என்கிற நாமதேயமே கிடையாது. எங்கேயோ வெகு தூரத்தில் தண்ணீர் நிறைந்த ஏரி மாதிரி தெரிகிறது. அதை நோக்கி விரைந்து செல்கிறான். எவ்வளவு விரைவாக சென்றாலும் ஏரி இன்னும் தொலைதூரத்திலேயே இருக்கிறது. ஐயோ, காணல் நீர் என்றும் பேய்த்தேர் என்றும் சொல்வது இதுதானா என்று நினைக்கிறான். பிறகு அவனால் நடக்க முடியவில்லை. திடீரென்று கண் இருளுகிறது. சுருண்டு கீழே வீழ்கிறான். அந்த சமயத்தில் எவ்வளவு கஷ்டங்களை நமது பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு சோழ நாட்டின் மேன்மையை முன்னிட்டுத்தானே அனுபவிக்கிறோம் என்ற எண்ணம் உண்டாகிறது. கீழே குதிக்கும் மணலில் விழுந்தவனை யாரோ மிருதுவான கரங்கனிலால் தொட்டு தூக்கும் உணர்ச்சி ஏற்படுகிறது. யார் என்று பார்ப்பதற்கு கண்ணை திறக்க முயற்சி செய்கிறான். கண்கள் திறந்துதான் இருக்கின்றன. ஆனால் பார்வை மட்டுமில்லை. ஐயோ, இந்த கொடிய வெப்பத்தினால் பார்வை இழந்து விட்டோமா என்று எண்ணி மனம் வெதும்புகிறான். தொட்டு தூக்கிய கரங்கள் அவனை மிருதுவான பஞ்சனை மெத்தையின் மேல் இடுகின்றன. வாயில் அமுதம் போன்ற இனிய நீரை விடுகின்றன. ஆஹா, காவிரி நதியின் ஜலம் போல் அல்லவா இனிக்கின்றது என்று எண்ணுகிறான். அதே சமயத்தில் அவனுக்கு சுற்றுப்புறமெல்லாம் குளிர்கிறது. காவிரி நதி தீரத்தில் குளிர்ந்த தோப்புக்களுக்கிடையே இருக்கும் உணர்ச்சி உண்டாகிறது. தன்னை தூக்கி எடுத்து வாயில் இன்னமுதை இட்டு உயிர் கொடுத்த தெய்வம் தன் முகத்தருகே குனிந்து பார்ப்பதாக தோன்றுகிறது. முல்லை மலர்களின் திவ்ய பரிமள வாசனை அவனை சூழ்கிறது. சட்டென்று அவனுடைய கண்கள் ஒளி வருகின்றன. ஆஹா, எதிரில் தன் முகத்தருகில் தெரியும் அந்த முகம் மாதுளை மொட்டை போன்ற செவ்விதழ்களில் புன்னகை தவிர விரிந்த கண்களினால் தன்னை கனிந்து பார்க்கும் அந்த முகம் தான் ஏற்கனவே பார்த்திருக்கும் அந்த முகம்தான். எவ்வளவோ ஆபத்துக்கள் இருந்து தன்னை தப்புவிக்க தெய்வ பெண்ணின் முகம்தான். அந்த இனிய முகத்தை தொட வேண்டும் என்ற ஆசையுடன் விக்ரமன் தன் கையை தூக்க முயன்றான். முடியவில்லை. கை இரும்பை போல கணக்கிறது. மறுபடியும் கண்கள் மூடுகின்றன. நினைவு தவறுகிறது. இப்படியெல்லாம் சொர்க்க இன்பத்தையும் நரக துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்த பிறகு கடைசியில் ஒரு நாள் விக்ரமனுக்கு பூர்ணமான அறிவு தெளிவு ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் எல்லாம் வந்தன. காட்டாற்றங்கரையில் மகேந்திர மண்டபத்தில் அன்றிரவை தானும் பொன்னனும் கழித்தது வரையில் நினைவுபடுத்தி கொண்டான். சுற்றுமுற்றும் பார்த்தான். ஏதோ ஏற்கனவே தெரிந்த இடம் போல தோன்றியது. நன்றாக ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தபோது அவனுடைய ஆச்சரியத்துக்கு எல்லை இல்லாமல் போயிற்று. ஆமாம், உறையூரில் காவிரி தீவில் உள்ள வசந்த மாளிகையில் ஒரு பகுதியில் அவன் படுத்திருந்த இடம். இங்கே எப்படி வந்தோம்? யார் கொண்டு வந்து சேர்த்தார்கள்? இந்த மாளிகையில் இப்போது இன்னும் யார் இருக்கிறார்கள்? பொன்னனுடைய நினைவு வந்தது. அவன் இங்கே தாபச்சுவரத்தின் வேகத்தில் தான் கண்ட பயங்கர இன்பக் கனவுகள் எல்லாம் லேசாக ஞாபகம் வந்தன. அந்த அதிசய மாய கனவுகளில் அடிக்கடி தோன்றிய பெண்ணின் முகம் மட்டும் கனவன்று உண்மை என்று அவனுக்கு உறுதி ஏற்பட்டிருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் பாதச் சிலம்பின் ஒலி கேட்டபோது அவள் தானா என்று ஆவலுடன் திரும்பி பார்த்தான். இல்லை, யாரோ பணிப்பெண்கள், முன்பின் பார்த்தறியாதவர்கள். இன்னும் வைத்தியர் ஒருவர் வந்து பார்த்தார். பணியாட்களும் பணிப்பெண்களும் அடிக்கடி வந்து வேண்டிய சிஸ்ரூஷை செய்தார்கள். ஆனால் பொன்னன் வரவில்லை. அந்த பெண்ணையும் காணவில்லை. பணியாட்களிடமும் பணிப்பெண்களிடம் விவரம் எதுவும் கேட்பதற்கும் அவன் மனம் இசையவில்லை. அவர்களோ ஊமைகளைப் போல வந்து அவருடைய காரியங்களை செய்துவிட்டு திரும்பினார்கள். அவனுடன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இவ்விதம் ஒரு பகல் சென்றது. இரவு தூக்கத்தில் கழிந்தது. மறுநாள் பொழுது விடிந்ததிலிருந்து விக்ரமனுக்கு அங்கே படுத்திருக்க மனம் கொள்ளவில்லை. உடம்பில் நல்ல பலம் ஏற்பட்டிருப்பதை கண்டான். எழுந்து நடமாடினான். ஒருவித களைப்பும் உண்டாகவில்லை. திடமாகத்தான் இருந்தது. அறைக்கு வெளியே வந்து தோட்டத்தில் பிரவேசித்தான். அங்கிருந்த பணியாட்கள் யாரும் அவனை தடுக்கவில்லை. விக்ரமன் மேலும் நடந்தான். நதிக்கரையை நோக்கி மெதுவாக நடந்து சென்றான். பல வருடங்களுக்கு பிறகு அந்த குளிர்ந்த காவிரி தீவை பார்க்க பார்க்க அவன் மனம் பரவசமடைந்தது. அந்த மாமரங்களின் நிழலில் நடப்பது அளவற்ற ஆனந்தத்தை அளித்தது. மெல்ல மெல்ல நடந்து போய் காவிரிக்கரை அடைந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். அவனுடைய மனதில் சாந்தியும் இன்ப உணர்ச்சியும் மேலிட்டிருந்தன. காவிரி நதியின் இனிய நீர் பிரவாகத்தை விக்ரமன் உற்று நோக்கி கொண்டிருந்தான். தண்ணீரில் ஒரு முகம் பிரதிபலித்தது. அது அந்த பழைய தெய்வ பெண்ணின் முகம்தான். காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் தன்னுடைய கருணையுடன் நோக்கிய முகம்தான். தாபச்சுவர கனவுகளில் தோன்றி சாந்தியும் குளிர்ச்சியும் அளித்த முகமும் அதுதான். அந்த பெண்ணை மறுபடியும் காணப்போகிறோமோ என்ற விக்ரமன் பெருமூச்சு விட்டான். அதே சமயத்தில் அவனுக்கு பின்புறமாக வந்து ஒரு மரத்தடியில் சாய்ந்து கொண்டு குந்தவி தேவி என்றான். அத்தியாயம் 22. நிஜமாக நீதானா? மரத்தடியில் வந்து நின்ற குந்தவி தேவி சற்று நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். விக்ரமன் திரும்பி பார்க்கும் வழியாக இல்லை. காவிரியின் நீர் பிரவாகத்திலிருந்து அவன் கண்களை அகற்றவில்லை. ஒரு சிறு கல்லை எடுத்து விக்ரமனுக்கு அருகில் ஜலத்தில் போட்டான். கொடக் என்ற சத்தத்துடன் கல் அப்பிரவாகத்தில் விழுந்து மூழ்கிற்று. சிறு நீர்த்துளிகள் கிளம்பி விக்ரமன் மேல் தெரித்தன. குந்தவியின் யுக்தி பலித்தது. விக்ரமன் திரும்பி பார்த்தான். அவனுடைய கண்கள் அகல விரிந்தன. கண் கொட்டாமல் அவளை பார்த்து கொண்டே இருந்தான்.
கண்களாலே அவளை விழுங்கி விடுவன் போல பார்த்தான். அவனுடைய உதடுகள் சற்று திறந்தன, ஏதோ பேச எத்தனிப்பது போல. ஆனால் வார்த்தை ஒன்றும் வரவில்லை. ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடியும் திரும்பி காவிரியின் பிரவாகத்தை நோக்கினான். குந்தவி இன்னும் சற்று நேரம் நின்றாள். பிறகு மரத்தடியிலிருந்து வந்து நதிக்கரையில் விக்ரமனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள். அவள் உட்கார்ந்த பிறகு விக்ரமனும் 2-3 தடவை அவள் பக்கம் திரும்பினான். ஒவ்வொரு தடவையும் சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். சிறிது நேரத்துக்கு பிறகு குந்தவி, நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எழுந்திருந்தாள். விக்ரமன் மிகவும் அதிசயம் அடைந்தவனைப் போல அவளை திரும்பி பார்த்து, நீ பேசினாயா என்று கேட்டான். ஆமாம், நான் ஊமை இல்லை என்றாள் குந்தவி. குன்றாத அதிசயத்துடன் விக்ரமன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். குந்தவி மறுபடியும் போகத் தொடங்கினாள். ஏன் போகிறாய் என்றான் விக்ரமன் தழுதழுத்த குரலில். நீர் பேசுகிற வழியை காணோம், அதனால் தான் கிளம்பினேன் என்று சொல்லிக்கொண்டு குந்தவி மறுபடியும் விக்ரமனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தாள். எனக்கு பயமாயிருந்தது என்றான் விக்ரமன். என்ன பயம்? ஒரு அபலை பெண்ணை கண்டு பயப்படுகிற நீர் தனி வழியை கிளம்பலாமா? உன்னை கண்டு பயப்படவில்லை. பின்னே நான் காண்பது கனவா அல்லது ஜோர வேகத்தில் தோன்றும் சித்த பிரமையோ என்று நினைத்தேன். பேசினால் ஒருவேளை பிரமை கலைந்து விடுமோ என்று பயந்தேன். குந்தவி புன்னகையுடன், இப்போது என்ன தோன்றுகிறது, கனவா பிரமையா என்றான். இன்னமும் சந்தேகமாய்த்தான் இருக்கிறது. நீ கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால் என்ன? நிஜமாக நீதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வேன். இவ்விதம் சொல்லி விக்ரமன் தன்னுடைய கையை குந்தவியின் கன்னத்தின் அருகே கொண்டு போனான். ஜுவர கனவுகளில் நிகழ்ந்தது போல அந்த முகம் உடனே மறைந்து போகவில்லை. குந்தவி தன் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இல்லை. விக்ரமனுடைய உள்ளங்கை மலரின் இதழ் போல மென்மையான குந்தவியின் கன்னத்தை தொட்டது. பிறகு பிரிய விருப்பம் இல்லாதது போல் அங்கேயே இருந்தது. குந்தவி அந்த கையை பிடித்து அகற்றி பழையபடி அவனுடைய மடி மீது வைத்தாள். புன்னகையுடன், உம்முடைய சந்தேகம் தீர்ந்ததா? நிச்சயம் ஏற்பட்டதா என்றான். சந்தேகம் தீர்ந்தது. பல விஷயங்கள் நிச்சயமாயின என்றான் விக்ரமன். என்னென்ன? நிஜமாக நீதான் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய். வெறும் பிரமையோ கனவோ அல்ல என்பது ஒன்று. அப்புறம்? நீ கையினால் தொட முடியாத தெய்வ கன்னிகை அல்ல. உயிரும் உணர்ச்சியும் இல்லாத தங்க விக்கிரமும் அல்ல. சாதாரண மானிட பெண் தான் என்பது ஒன்று. இன்னும் என்ன? இனிமேல் உன்னை பிரிந்து உயிர் வாழ்வது எனக்கு அசாத்தியமான காரியம் என்பது ஒன்று. குந்தவி வேறு பக்கம் திரும்பி கண்களை துடைத்துக் கொண்டாள். பிறகு விக்ரமனை பார்த்து, என்னை உமக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள். ஞாபகமா? நல்ல கேள்வி கேட்டாய். உன்னை தவிர வேறு எந்த ஞாபகமாவது உண்டா என்று கேட்டிருந்தால் அதிக பொருத்தமாயிருக்கும். பகலிலும் இரவிலும் பிரயாணத்திலும் போர் முனையிலும் கஷ்டத்திலும் சுகத்திலும் உன் முகம் என் மனத்தை விட்டு அகன்றதில்லை. 3 வருஷ காலமாக நான் எங்கே போனாலும் ஏது செய்தாலும் என் இருதய அந்தரங்கத்தில் உன் உருவம் இருந்து கொண்டுதான் இருந்தது. என்ன சொல்கிறீர்? நான் உம்மை மாமல்லபுரத்து வீதியில் சந்தித்து 10 நாள் தானே ஆயிற்று, 3 வருஷமா என்றாள் குந்தவி கள்ளச்சிரிப்புடனும் அவநம்பிக்கையுடனும். விக்ரமன் சற்று நேரம் திகைத்து போய் மௌனமாயிருந்தான். பிறகு, ஓஹோ 10 நாள் தான் ஆயிற்று என்றான். பின்னே 3 வருஷம் ஜுரமடித்து கிடந்தீரா? சரிதான், ஜுரத்தினால் தான் அத்தகைய பிரமை எனக்கு உண்டாகியிருக்கிறது. உனக்கும் எனக்கும் வருஷக்கணக்கான சிநேகிதம் என்று தோன்றுகிறது. ஒருவேளை மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்ததற்கு முன்னாலேயே எப்போதாவது பார்த்த ஞாபகம் இருக்கிறதோ என்று குந்தவி கேட்டாள். விக்ரமன் சற்று யோசித்து, எனக்கு இன்னும் நல்ல ஞாபக சக்தி வரவில்லை, மனம் குழம்பி இருக்கிறது, அதிலும் என்று தயங்கினான். அதிலும் என்ன என்று கேட்டாள் குந்தவி. அதிலும் உன்னுடைய நீண்ட கரிய விழிகளை பார்த்தேனால் நினைவு அடியோடு அழிந்து போகிறது. என்னையும் நான் வந்த காரியத்தையும் இவ்வுலகத்தையும் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். வருஷம் மாதம் நாள் எல்லாம் எங்கே ஞாபகம் இருக்கப் போகிறது? உமக்கு இன்னும் ஜுரம் குணமாகவில்லை, அதனால் தான் இப்படி பிதற்றுகிறீர். நீர் இங்கே தனியாக வந்திருக்கக்கூடாது. இல்லை, எனக்கு ஜுரமே இப்போது இல்லை. நீ வேணுமானால் என் கையை தொட்டுப்பார் என்று விக்ரமன் கையை நீட்டினான். குந்தவி கையை லேசாக தொட்டுவிட்டு, அப்பா கொதிக்கிறதே என்றான். இருக்கலாம், ஆனால் அது ஜுரத்தினால் அல்ல. இருக்கலாம், கொஞ்சம் என் கண்களை பாராமல் வேறு பக்கம் பார்த்து ஞாபகப்படுத்தி கொண்டு சொல்லும். நீர் யார், எங்கிருந்து வந்தீர் என்பதாவது ஞாபகம் இருக்கிறதா? எல்லாமே மறந்து போய்விட்டதா என்று குந்தவி கேட்டாள். ஆமாம், இங்கே வந்து நதிக்கரையில் உட்கார்ந்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டேன். செண்பகத்தீவிலிருந்து கப்பலில் வந்தேன், ரத்ன வியாபாரம் செய்வதற்காக. மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்த விஷயமும் ஞாபகம் இருக்கிறதல்லவா? இருக்கிறது. அரண்மனைக்கு வாரும் சக்கரவர்த்தியின் மகள் ரத்னம் வாங்குவாள் என்று சொன்னேனே, அது நினைவிருக்கிறதா? இப்போது நினைவுக்கு வருகிறது. நீர் ஏன் அரண்மனைக்கு வரவில்லை? ஏன் சொல்லாமல் கிளம்பி இரவுக்கிரவே தனி வழி நடந்து வந்தீர்? விக்ரமன் சற்று நிதானித்து, உண்மையை சொல்லட்டுமா
என்று கேட்டான். ரத்தின வியாபாரிகள் எப்போதாவது உண்மையை சொல்லும் வழக்கம் உண்டு என்றால் நீரும் உண்மையை சொல்லும். சத்தியமாக சொல்கிறேன், உன்னை இன்னொரு தடவை பார்த்தேனானால் மறுபடியும் உன்னை பிரிந்து வருவதற்கு மனம் இடம் கொடாது என்ற காரணத்தினால்தான். அது ரொம்பவும் உண்மையான பயம் என்று இப்போது தெரிகிறது. செண்பகத்தீவில் இப்படியெல்லாம் புருஷர்கள் பெண்களிடம் பேசி ஏமாற்றுவது வழக்கமா? இதை அங்கே ஒரு விந்தையாக சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்று குந்தவி ஏளனமாக கேட்டாள். நீ ஒன்றை மறந்து விடுகிறாய். நான் செண்பகத்தீவிலிருந்து வந்தேன் என்றாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சோழ நாட்டில்தான். இந்த புண்ணிய காவிரி நதியின் கரையில் தான் நான் ஓடியாடி விளையாடினேன். இந்த நதியின் பிரவாகத்தில் தான் நீந்த கற்றுக்கொண்டேன். இந்த அழகிய சோழ நாட்டின் குளிர்ந்த மாந்தோப்புகளையும் தென்னந்தோப்புகளையும் ஆனந்தமாக எத்தனையோ நாட்கள் உலாவினேன். ஆஹா, நான் செண்பகத்தீவில் இருந்த நாட்களில் எத்தனை நாள் இந்த நாட்டை நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டேன். இந்த காவிரி நதி தீரத்தை நினைத்து கொண்டு எத்தனை முறை கண்ணீர் விட்டேன். மறுபடியும் இந்நாட்டை காண வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இப்போது நிறைவேறியது. உன்னால் தான் நிறைவேறியது. உனக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று விக்ரமன் ஆர்வத்துடன் கூறினான். எனக்கு நீர் நன்றி சொல்வதில் என்ன பிரயோஜனம்? உண்மையில் நீர் நன்றி செலுத்த வேண்டியது கோமகள் குந்தவிக்கு. யார்? சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவியை சொல்கிறேன். உண்மை இங்கே அழைத்து வருவதற்கு அவர்தானே அனுமதி தந்தார். அவருக்குத்தான் நீர் கடமைப்பட்டிருக்கிறீர். அப்படியா? எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவு இருக்கின்றன. என் மனம் ஒரே குழப்பத்தில் இருக்கிறது. இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன், காவிரி நதிக்கரையில் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்தாலே ஒரு ஆச்சரிய கடலில் மூழ்கி விடுகிறேன். வேறு ஒன்றிலும் மனம் செல்லவில்லை. நான் எவ்விதம் இங்கு வந்து சேர்ந்தேன் என்பதை விவரமாக சொல்ல வேண்டும். முதலில் நீ யார், உன் பெயர் என்னவென்று தெரிவித்தால் நல்லது. மாமல்லபுரத்தில் சொன்னேன், ஞாபகம் இல்லையா? உன்னை பார்த்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கிறது, வேறொன்று நினைவில்லை. என் பேர் ரோஹிணி. சக்கரவர்த்தி திருமகள் குந்தவி தேவியின் தோழி நான். உண்மையில் அந்த சந்திப்பின் போது குந்தவி தன் பெயரை மாதவி என்று சொன்னால் அவசரத்தில் சொன்ன கற்பனை பெயரானதால் அவளுக்கே அது ஞாபகம் இல்லை. இப்போது தன் பெயர் ரோஹிணி என்றாள். அதை கேட்ட விக்ரமன் சொன்னான், ரோஹிணி, என்ன அழகான பேர். எத்தனையோ நாள் அந்த செண்பகத்தீவில் நான் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து கொண்டிருந்ததுண்டு. பிறைச்சந்திரனுடன் அருகில் ரோஹிணி நட்சத்திரம் ஜொலிக்கும் அழகை பார்த்து கொண்டு மகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய கண்களின் ஜொலிப்பில் இருந்து அந்த ரோஹிணி நட்சத்திரம் ஜொலிப்பு கொஞ்சம் இணையாகாது. உம்முடைய வேஷத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றாள் குந்தவி. விக்ரமன் சிறிது திருக்கிட்டு, வேஷமா என்றான். ஆமாம், உண்மையில் நீர் ரத்ன வியாபாரி அல்லன். நீர் ஒரு கவி, ஊர் சுற்றும் பாணன். உம்முடைய மூட்டையில் இருந்து ரத்னம் என்றே நான் நம்பவில்லை. விக்ரமன் சற்று பொறுத்து சொன்னான். இப்போது உண்மை நம்பும்படி செய்ய என்னால் முடியாது. ஆனால் அந்த மூட்டையில் இருந்தவை ரத்னங்கள் தான் என்று ஒரு நாள் உனக்கு நிரூபித்து காட்டுவேன். நான் கவியும் அல்ல. என்னிடம் அப்படி ஏதாவது திடீரென்று கவிதா சக்தி தோன்றியிருக்குமானால் அதற்கு நீதான் காரணம். உன்னுடைய முகமாகிய சந்திரனிலிருந்து பொங்கும் அமுத கிரணங்களை நான். போதும், நிறுத்தும் உம்முடைய பரிகாசத்தை. இனிமேல் சகிக்க முடியாது என்றாள் குந்தவி. பரிகாசமா என்று விக்ரமன் பெருமூச்சு விட்டான். பிறகு, உனக்கு பிடிக்காவிட்டால் நான் பேசவில்லை. நான் எப்படி இங்கே வந்து சேர்ந்தேன் என்பதை சொன்னால் ரொம்பவும் நன்றி செலுத்துவேன் என்றான். காஞ்சியிலிருந்து உறையூர் வரும் பாதையில் மகேந்திர மண்டபம் ஒன்றில் ஜுவர வேகத்தினால் பிரக்ஞை இழந்து நீர் கிடந்தீர். அங்கே எப்படி வந்து சேர்ந்தீர், அதுக்கு முன்னால் என்னென்ன நேர்ந்தது என்று நீர் சொன்னால் பிறகு நடந்ததை நான் சொல்கிறேன். விக்ரமன் தனக்கு நேர்ந்ததெல்லாம் ஒருவாறு சுருக்கமாக சொன்னான். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு குந்தவி தேவி கூறினாள். சக்கரவர்த்தியின் மூத்த குமாரன் மகேந்திரரும் குந்தவி தேவியின் காஞ்சியிலிருந்து உறையூருக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். தேவியுடன் நானும் வந்தேன். அந்த காட்டாற்றை தாண்டி வந்தபோது மகேந்திர மண்டபத்துக்குள் இருந்து அம்மா 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 என்று அலரும் குரல் கேட்டது. நான் மண்டபத்துக்குள் வந்து பார்த்தேன். மாமல்லபுரத்தில் பார்த்த ரத்ன வியாபாரி நீர்தான் என்று அடையாளம் கண்டுகொண்டேன். பிறகு குந்தவி தேவியிடம் உம்மையும் அழைத்து வர அனுமதி கேட்டேன். அவர் கருணை செய்து சம்மதித்தார். உமக்கு உடம்பு பூர்ணமாக குணமாகும் வரையில் இங்கேயே உம்மை வைத்திருக்கவும் அனுமதித்திருக்கிறார். ஜோர கனவுகளில் நான் அடிக்கடி உன்னுடைய முகத்தை கண்டேன். அதெல்லாம் கனவல்ல, உண்மையிலேயே உன்னைத்தான் பார்த்தேன் என்று இப்போது தெரிகிறது. இருக்கலாம். நீ ஜுரம் அடித்து கிடக்கையில் அடிக்கடி உண்மை நான் பார்க்க வந்தது உண்மைதான். இவ்வளவுக்கும் குந்தவி தேவியின் கருணை தான் காரணம். விக்ரமன் ஏதோ யோசனையிலால் தான் குந்தவி கேட்டான். சக்கரவர்த்தியின் மகளை பற்றி நான் இவ்வளவு சொல்கிறேன், ஒரு வார்த்தையாவது நீர் நன்றி தெரிவிக்கவில்லையே. அவ்வளவு கல் நெஞ்சமா உமக்கு? பல்லவ குலத்தைச் சேர்ந்த யாருக்கும் நான் நன்றி செலுத்த முடியாது. குந்தவி தேவி நேரில் பார்த்தால் இப்படி சொல்ல மாட்டீர். பிறகு என்னை கூட உடனே மறந்து விடுவீர். சத்தியமாய் மாட்டேன். 1000 குந்தவி தேவிகள் உனக்கு இணையாக மாட்டார்கள். இருக்கட்டும், இப்போது இந்த மாளிகையில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்களா? யார் இருவரும்? அண்ணனும் தங்கையும். யுவராஜா மகேந்திரர் இங்கே இல்லை. அவர் திரும்பவும் காஞ்சிக்கு போய்விட்டார். சீன தேசத்திலிருந்து யாரோ ஒரு யாத்ரிகர் வந்திருக்கிறாராம். அவர் இந்த பாரத நாடு முழுவதும் யாத்திரை செய்துவிட்டு காஞ்சிக்கு வருகிறாராம். யுவான் சுவாங் என்ற விசித்திரமான பெயரை உடையவராம். சக்கரவர்த்திக்கு இம்மாதிரி முக்கிய வேலை வந்திருப்பதால் அந்த யுவான் சுவாங்கை உபசரித்து வரவேற்பதற்காக யுவராஜா உடனே வர வேண்டும் என்று செய்தி வந்தது. இங்கு வந்து 2ஆம் நாளே
மகேந்திரன் புறப்பட்டு போய்விட்டார். பார்த்தீரா, எங்கள் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் கடல்களுக்கு அப்பால் வெகு தூரத்தில் உள்ள தேசங்களிலெல்லாம் கூட பரவி இருப்பதை நீர் போயிருந்த நாடுகளில் எல்லாம் எப்படி என்று கேட்டார் குந்தவி. ஆம், அங்கே எல்லாம் கூட பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் பரவித்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியின் ஆளுகையில் இருப்பது இந்த சோழ நாட்டுக்கு பெருமை அல்லவே? இந்த நாட்டு அரசகுமாரன் பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்ட மறுத்து அந்த செண்பகத்தீவில் போய் காலம் கழிக்கிறானாமே, அது நியாயமா? உம்முடைய அபிப்பிராயம் என்ன என்று குந்தவி கேட்டு விக்ரமனுடைய முகத்தை ஆவலுடன் நோக்கினாள். விக்ரமன் அவளை நிமிர்ந்து நோக்கி, என்னை பொறுத்தவரையில் நான் இந்த சோழ நாட்டில் அடிமையாக இருப்பதைக் காட்டிலும் செண்பகத்தீவில் சுதந்திர பிரஜையாக இருப்பதையே விரும்புவேன் என்றான். நிச்சயமாகவா? என் நிமித்தமாக கூட நீர் இங்கே இருக்க மாட்டீரா என்று குந்தவி கேட்டபோது விக்ரமன் அவளை இரக்கத்துடன் பார்த்து, அத்தகைய சோதனைக்கு என்னை உள்ளாக்க வேண்டாம் என்றான். இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அறிந்து கொள்ளாதது போல நடித்தார்கள். இந்த நாடகம் எத்தனை காலம் நீடித்திருக்க முடியும்? தொடரும்.